இந்தியாவில் ஒரு அப்பாவி மக்கள் மீது ஏதாவது தாக்குதல் ஏற்பட்டால் உலக வரைபடத்திலிருந்தே பாகிஸ்தான் அழித்தொழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கற்பனாவாதம் இது. அப்படியெல்லாம் ஒரு நாட்டை அவ்வளவு எளிதாக அழித்தொழித்து விட முடியாது. நாடு இல்லாமலேயே பயங்கரவாதம் என்பது தலை தூக்கி இருக்கிறது. இயக்கமாக இருந்தாலே அவர்கள் ஒரு நாட்டுக்கு எதிரான போரை தொடர்ந்து நடத்த முடியும் என்பதற்கு பல சான்றுகளை நாம் சொல்ல முடியும். அகண்ட பாரதம் என்கிற செயல் திட்டத்தின் அடிப்படையில் பாஜகவினர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானை இந்தியாவோடு சேர்ப்பது, ஆப்கானிஸ்தான் வரையிலும் அகண்ட பாரதம் அமைப்பது என்றெல்லாம் இவர்கள் தங்களின் இந்துத்துவ அஜெண்டாவிலே வைத்திருக்கிறார்கள். அந்த அஜெண்டா அடிப்படையில் தான் போரை விரும்புகிறார்கள். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்கிற அந்த பகுதியை மீட்க வேண்டும் என்பது ஒரு கருத்து. ஆனால் ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் இந்தியாவோடு சேர்ப்பது, ஆப்கானிஸ்தான் வரையிலும் அகண்ட பாரதத்தை அமைப்போம் என்று சொல்லுவது 21ஆம் நூற்றாண்டில் அவ்வளவு இலகுவான ஒரு செயல் அல்ல. பாத்திரலாம், நீ எப்ப வேணாலும் பாத்திரலாம். நீ இத்தனை நாளா நியூக்ளியர் பட்டன் அமுத்திருவேன் தான் நீ சொல்லி சுத்திட்டு இருக்கிற. நீ வா பாத்திரலாம். நாம ப்ரிப்பேர் பண்ணோம். 10 ஆண்டுகளாக உங்களுடைய கஷ்டப்பட்டு நீங்க கட்டுற வரி பணத்துல சார், இதெல்லாம் சாதாரணமா இல்ல சார். ஒரு மிசைல் 5 கோடி ரூபாய் சார், உங்க வரி பணம். S-400 4 தான் வாங்கணுங்க. 4 லான்ச்சர் $5.3 பில்லியன், 50,000 கோடி உங்க வரி பணம். ரீப்பர் ட்ரோன் 30 கிலோமீட்டருக்கு மேல பறக்கும் சார், $1.4 பில்லியன் உங்க வரி பணம். We prepared when there is no war. சோ வார் வரும் பொழுது நாம 3 நாள் பூச்சாண்டி காட்டுறதுக்கு ஓடிட்டாங்க. இது வேண்டாம்ப்பா, நமக்கு இந்த வம்பே வேண்டாம். ஏன்னா நாம டே 1லயே தெளிவா சொல்லிட்டோம். மே 7ஆம் தேதி காலையிலேயே சொல்லிட்டோம், டே உன் நாட்டை பிடிக்கிறதுக்காக நான் சண்டை போடல, உன் நாட்டை பிடிக்கிறத நோக்கம் இல்லை. ஏன்னா உன்னையும் பிடிச்சோம்னா சீக்கு கோழி கொண்டு என்னோட வச்சு அந்த சீக்கு கோழிக்கு நான் மருந்து கொடுக்க முடியாது. இன்னைக்கு நாட்டுல உனக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே இல்லை. இன்னைக்கு நாம் பிடிக்க மாட்டோம். நாம எதுக்குங்க பிடிக்கணும்? சீக்கோழியை கொண்டு நம்ம கோழிக்குள்ள ஏன் விடணும்? நம்ம கோழிக்கு சீக்கு பிடிச்சிடும். அவன் IMF கடன் வாங்கி மாசம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கவனை போய் நாம எதுக்கு அந்த சீக்கோழியை பிடிச்சிட்டு வரணும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, POKவை பிடிச்சிருக்கணும். கண்டிப்பா பிடிப்போம். ஆனா இன்னைக்கே பிடிக்கலீங்க. இன்னைக்கு POKவை பிடிச்சிங்கன்னா அவங்களையும் சேர்த்து மேனேஜ் பண்ணணும். 72,000 ஸ்கொயர் கிலோமீட்டர், அதையும் நாம பார்த்துக்கணும். உள்ள இருக்கிறவங்க ஆன்டி இந்தியாவா இருக்கலாம், அதையும் கொஞ்சம் பேர்த்த பார்க்கணும். சைனாவோட நிச்சயமா நம்முடைய வாழ்நாள் ஒரு நாள் நம்ம சண்டை போடத்தான் போறோம், அதையும் பார்க்கணும். அதனால சீக்கு கோழியை பிடிச்சி நம்ம கோழியோட ஏன் விடணும்?